வெல்கம் டு ஐஸ்வரம் அகாடமி. இன்னைக்கான எஸ்எஸ்சி ஜிஎஸ் கிளாஸ்ல நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கானமியில் ஒரு டாபிக் தான் பார்க்குறோம். எக்கானமியில் என்ன டாபிக் அப்படின்னு பாருங்க, எக்கனாமிக் பிளானிங் இன் இந்தியா. டெஃபினட்டாக எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் ஒரு கொஷின்ஸ் கேட்கக்கூடிய டாபிக் தான் எக்கனாமிக் பிளானிங் இன் இந்தியா. அதாவது எக்கனாமி டெவலப்மெண்ட்டுக்காக இந்தியா ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பிளானிங், அதுக்கப்புறம் பிளானுடைய டைப்ஸ், பிஃபோர் அதாவது போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் என்னென்ன பிளான் கொண்டு வந்தாங்க, அண்ட் த நெக்ஸ்ட் பிளானிங் கமிஷன், அதுக்கப்புறம் 5 இயர் பிளான்ஸ். இந்த ஆர்டரில் தான் கிளாஸஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பிளானிங் அப்படின்றதுக்கான டெஃபினேஷனாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்கள். எக்கனாமிக் பிளானிங் இஸ் a process under which attempts are made to achieve desired targets of economic development within a specific period of time. அதாவது ஒரு நாட்டோட வளர்ச்சியை இருக்கக்கூடிய சோர்சஸை பயன்படுத்தி தான் என்ன பண்ணணும், டெவலப் பண்ணணும். ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ளே அந்த வளர்ச்சியை நான் அடைஞ்சிருக்கும். அதுதான் வந்து பிளானிங் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சோர்சஸ் வச்சு தான் என்ன பண்ணுறீங்க, படிக்க ஆரம்பிக்கிறீங்க. அதேமாதிரி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்களா, அடுத்த எக்ஸாம்லாம் டெஃபினட்டாக பாஸ் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு டிசையர்ட் டார்கெட்ஸ், ஒரு குறிப்பிட்ட டார்கெட்டை குறிப்பிட்ட டைம்குள்ளே இருக்கக்கூடிய சோர்சஸை வச்சு அச்சீவ் பண்ணுறது தான் பிளானிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி எக்கனாமிக் டார்கெட்டை என்ன பண்ணணும், நம்ம ஸ்டேட்டில் நம்ம கண்ட்ரியில் என்ன மாதிரி சோர்சஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணி தான் ப்ராடக்ஷன் பண்ணி அதுலேருந்து என்ன பண்ணணும், நம்ம டெவலப்மெண்ட்டை அச்சீவ் பண்ணணும். அதுதான் பிளானிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது இந்தியாவில் எவல்யூஷன் ஆஃப் பிளானிங் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக இந்த பிளானிங் எங்கேருந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, வேறு கலர் யூஸ் பண்ணிக்கலாம், இங்கே கவனி. ஃபர்ஸ்ட் இனிஷியலாக 1921 சோவியத் ரஷ்யா, அதாவது சோவியத் யூனியனில் தான் வந்து பண்ணியிருப்பாங்க. சோவியத் ரஷ்யாவில் 7 இயர் பிளானாக ஜோசப் ஸ்டாலின் மூலியமாக தொடங்கியிருப்பாங்க. சரி, 7 இயர் பிளான் நமக்கு கொஞ்சம் எலாபரேட்டாக இருக்குது, ரொம்ப பெரிய இயராக இருக்குது, நம்மளால் சக்ஸஸை பெருசாக கொடுத்துட முடியாது அப்படின்றதுனால அது என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா, ஒரு மிட் டேர்ம் பிளான் மாதிரி சேஞ்ச் பண்ணுவாங்க. 5 இயர் பிளானாக 1928 சேஞ்ச் பண்ணிடுவாங்க. இதை ஃபாலோ பண்ணி தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியாவுக்கு பிளானிங் கன்ஃபார்ம் தேவைப்படுது. ஏன்னா டெவலப்மெண்ட்டுக்காக நம்ம ஒரு பிளான் பண்ணோம்னா இந்தியா டெவலப்பே ஆகாது அப்படின்ட்டு இனிஷியேட் பண்ணுறாரு. யார் இனிஷியேட் பண்ணுறாருன்னா, ஜவஹர்லால் நேரு தான் இனிஷியேட் பண்ணியிருப்பாரு. அது எதன் மூலயமா இனிஷியேட் பண்ணியிருப்பாரு அப்படின்னா, சரியம் விஸ்வேஸ்வரையர் 1934 பிளான்ட் எக்கானமி ஃபார் இந்தியா அப்படின்னு ஒரு புக்கை வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணியிருப்பாரு. சரிங்களா, ஒரு புக்கை ரைட் பண்ணியிருப்பாரு. இந்த புக் வந்து ஆக்சுவலாக 10 இயர் பிளான் மாதிரி தான் அவர் ரைட் பண்ணியிருப்பாரு. இந்த புக்கில் பிளானிங்கோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருப்பார். அதனால தான் ஜவஹர்லால் நேரு இந்தியாவுக்கு பிளானிங் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1938 நேஷனல் பிளானிங் கமிஷன் அப்படின்னு ஒன்று ஆரம்பிப்பாங்க. ஒரு விஸ்வேஸ்வர ஐயர், இவர் தான் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாதர் ஆஃப் இந்தியன் இன்ஜினியர் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். இவருடைய பர்த்டேனால தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வேர்ல்டு, அதாவது நேஷனல் இன்ஜினியர்ஸ் டேவை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். 1934 தான் அவர் சொல்றாரு, ஃபவுண்டேஷன் ஃபார் எக்கனாமிக் பிளானிங் இன் இந்தியா. இவர் தான் திட்டமிடலின் தந்தை அப்படின்னு அழைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக் பிளானிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, இதுக்கு அடுத்தபடியா சொல்லியிருந்தோமா, 1938 அந்த இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுட்டு ஜவஹர்லால் நேரு நேஷனல் பிளானிங் கமிஷன் அப்படின்னு 1938 ஒன்று ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 1938 தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இதுக்கான டிராஃப்டையும் பேஸையும் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா கிரியேட் பண்ணி கொடுத்துருந்துருப்பார். இதை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்தியாவில் பிளானிங்காக தனியாக ஒரு கமிஷன் கொண்டு வருவாங்க. பிளானிங் கமிஷனுக்கு முன்னாடியே சில பிளான்ஸ் எல்லாமே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. பிஃபோர் இண்டிபெண்டன்ஸில், அதாவது போஸ்ட் இண்டிபெண்டன்ஸில் என்னென்ன பிளான் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிளான் 1940 பாம்பே பிளான் அப்படின்னு ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. யாரெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 8 இண்டஸ்ட்ரியலிஸ்ட், தொழிலதிபர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 8 தொழிலதிபர்கள். யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேஆர்டி, டாடா, தாகூர் தாஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 8 இண்டஸ்ட்ரியலிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்தியாவுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட்காக ஒரு பிளானை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த பிளானுக்கான பேர் என்ன அப்படின்னா பாம்பே பிளான் அப்படின்றது. இது இனிஷியலாகவே ஒரு 15 இயர் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானாக தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அது என்ன 2 இயர் போட்டிருக்கீங்க அப்படின்னா, ரெண்டுமே ஆக்சுவலாக கரெக்ட் தான், 1940, 1944. ஆனால் மேக்ஸிமம் இந்த 44 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எடுத்துக்கிற மாதிரி இருக்கும்.
சரிங்களா? ஆப்ஷனில் 2 கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டுமே நமக்கு சரியானது தான். சில டைம் நீங்கள் அப்ஜெக்ஷனை தெரிவிக்கலாம். 1944 தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிளான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதனுடைய கண்டினியூஷன் அப்படியே 45ல் நமக்கு தொடர்ந்து வரும். அதனால் இது ரெண்டுமே இயர் கரெக்டு தான். இதுக்கு அடுத்தது என்ன பிளான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா 1944ல் காந்தியன் பிளான் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவாங்க. யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீமன் அகர்வால். ஓகே, ஸ்ரீமன் அகர்வால் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா காந்தியன் பிளான் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரி அண்ட் ரூரல் எக்கானமியை டெவலப் பண்ணுறதுக்காக இந்த பிளானை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே, இதுக்கு அடுத்தபடியாக 1945ல் பீப்புள்ஸ் பிளான் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எம்என் ராய் அப்படின்றவர் ஸ்டார்ட் பண்ணுவார். சேம் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி ப்ராடக்ஷனுக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அக்ரி ப்ராடக்ஷனுக்காக ஸ்டார்ட் பண்ணுறது தான் இந்த பீப்புள்ஸ் பிளான் அப்படின்றது. 1950ல் சர்வோதயா பிளான் அப்படின்னு ஜேபி நாராயணன் அப்படின்ற ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஜனதா பார்ட்டியில் இருக்கக்கூடியவர். சரிங்களா? இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் அண்டு காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸை டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக, ஸ்மால் அண்ட் காட்டேஜ் செக்டார்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக இவர் சர்வோதயா பிளான் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருந்திருப்பாங்க. சரிங்களா? இதுக்கு அடுத்தபடியாக இந்தியாவில் பிளானிங் கமிஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்தியாவில் பிளானிங் கமிஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1950. ஸோ மார்ச் 15ல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதனுடைய சேர் பர்சன் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃப் த பிளானிங் கமிஷன். சேர் பர்சனாக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் யார் பிஎம்மாக இருக்காங்களோ, பிரைம் மினிஸ்டராக இருக்காங்களோ அவங்க தான் சேர் பர்சனாக இருப்பாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு சேர் பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சேர் பர்சனாக இருப்பாங்க. அப்போது டெபுட்டி சேர் பர்சன் ஒருத்தர் இருப்பார். இவர் தான் ஃபுல் டைம் மெம்பராக இருப்பார் பிளானிங் கமிஷனில். டெபுட்டி சேர் பர்சன் தான் வந்து சேர்மன், சேர் பர்சன். ஓகே, இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் எம்ப்ளாயியாக வந்து பிளானிங் கமிஷனில் இருப்பார். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு சேர் பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குல்சாரிலால் நந்தா தான் இருப்பார். ஆனால் கிருஷ்ணமாச்சாரியை நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃபயர் பிளான்ல ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனால மேக்ஸிமம் நம்ம கிருஷ்ணமாச்சாரியை சொல்லுவோம். ஆனால் வைல் ஃபர்ஸ்ட் யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா குல்சாரிலால் நந்தா தான் இருந்திருப்பாரு. ஸ்டார்டிங்கில். ஆனால் இவருடைய கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கனால இவர் வந்து நம்ம மேக்ஸிமம் நிறைய இடத்துல பேசிகிட்டு இருந்திருப்போம். சரிங்களா? அப்போது லாஸ்ட் சேர் பர்சன் யார் இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சேர்மன் யார் இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இருக்கக்கூடிய பிஎம் நரேந்திர மோடி வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருப்பார். ஸோ லாஸ்ட் டெபுட்டி சேர் பர்சன் யார் இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மான்டேக் சிங் அலுவாலியா. ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சேர் பர்சனாக இருந்திருப்பார். ஓகே, இந்த ஆர்டர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நமக்கு பிளானிங் கமிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு அடுத்தபடியே நமக்கு என்டிசி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. என்டிசி வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர் பிளானுக்கு ஃபைனல் அப்ரூவல் கொடுக்கக்கூடிய ஒரு கமிட்டி, அதாவது நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் இதுதான் 5 இயர் பிளானுக்கு லாஸ்ட் அப்ரூவல் கொடுக்கறது. சரிங்களா? இவங்கள்ட்ட போனதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் சப்மிட் பண்ணிட்டு ஃபைனலாக பார்லிமெண்ட்டில் அப்ரூவல் பண்ணியிருப்பாங்க. இது கண்டினியூஷனாக நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளானுடைய டைப்ஸ் பார்த்துருவோம். அதாவது 5 இயர் பிளான் எத்தனமா இருந்துச்சு அப்படின்றது மாதிரி பார்ப்போம். மொத்தமாக ஒரு 12 5 இயர் பிளான்ஸ் வந்து நமக்கு நடத்தியிருப்பாங்க. 12th 5 இயர் பிளான் நமக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருக்காது. 2014லேயே நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு 2015ல் அதுக்கு சேஞ்சஸாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நித்தி ஆயோக் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷனை கொண்டு வந்திருந்திருப்பாங்க. கிளியர் தானே? இதனுடைய கண்டினியூஷன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.